ஹாய், திஸ் இஸ் அனிதா சேஷாத்ரி. இன்றைக்கி வந்து ஒரு பாயாசம் ரெசிபி பார்ப்போம். அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு 1 கப்பு சம்பா ரவை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அது கூடயே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ 2 வாட்டி வாஷ் பண்ணி தண்ணி கீழே ஊற்றிட்டு, 1 கப் சம்பா ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு 1.5 கப் வெல்லம் போட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி ஒரு சிரப் மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம். கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. நல்லா வெல்லம் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். வெந்த செம்பா ரவையை வந்து ஒரு பேனில் போட்டு வச்சுருக்கேன். கூட வந்து நம்ம காய்ச்சின அந்த வெல்லம் சிரப்பை வந்து ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வெல்லமும் அந்த செம்பா ரவையும் நல்லா ஜெல்லாகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சைமல்டேனியஸாக நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 கரண்டி நெய்யை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் தூள் தூவி மறுபடியும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்த கேஷ்யூஸ் அப்புறம் வந்து திராட்சை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் திக்காகிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாயாசம் நல்லா ஆறின உடனே நீங்கள் பால் ஊற்றணும், இல்லை திரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி நெய் மட்டும் மேலே ஊற்றி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை சர்வ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்டியான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.